For the people of Parandur and surrounding villages, Monday marked the end of a long and uncertain chapter. The Tamil Nadu government scrapped the proposed Greenfield Airport project, bringing relief to residents who had spent more than 3 years protesting the plan. The announcement was made by Chief Minister C. Joseph Vijay in the Assembly under Rule 110, fulfilling a promise he had made to protesting villagers during his visit to Parandur before becoming Chief Minister. மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். People who resisted the project now see the news as the end of a long struggle to protect their land, bringing relief, a sense of freedom and hope of finally rebuilding lives they had put on hold. இந்த திட்டத்தை பரந்தூர் பசுமை மலை திட்டத்தை நாங்கள் ரத்து செய்ய சொல்லி 5 ஆண்டுகளாக போராடிருந்தோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக எங்கள் பகுதிக்கு உறுதிமொழி கொடுத்தார். நான் முதல்வராக வந்தால் இந்த திட்டத்தை ரத்து செய்வேன் உறுதிமொழி கொடுத்திருந்தார். அந்த உறுதியின் அடிப்படையில் அந்த உறுதியை அவர் இன்னைக்கு, அதாவது நேற்று சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் பரந்தூர் பசுமை மலை திட்டம் ரத்து செய்யப்படும் அறிவித்தார். அந்த அறிவிப்பால அந்த வட்டார மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள், பரந்தூர் போராட்ட குழு மகிழ்ச்சி அடைந்தது. எங்களை விவசாயத்தை காப்பாற்றி கொடுத்தார். கலாச்சாரம், பண்பாடு, குடியிருப்பு அத்தனை விஷயங்களை மீண்டும் எங்களுக்கு வழங்கினார், காப்பாற்றி கொடுத்தார். எங்களுக்கு மீண்டும் ஒரு சுதந்திர நாள், விடுதலை நாள். For many families, the proposed airport, estimated to cost around 27,000 crore rupees and spread across nearly 5,746 acres in Kanchipuram district, meant far more than losing a piece of land. It threatened their homes, livelihoods, and a way of life that had been passed down through generations. தாய் மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஏர்போர்ட் வந்தால் நாங்கள் எங்கே போய் தங்குவோம் சொல்லு. ஏர்போர்ட் விஜய் வந்த பேர் தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. Residents continued their agitation despite restrictions and arrests, sustaining their opposition to the project for more than 3 years. Villagers say the uncertainty became a constant source of fear as they worried they could eventually be forced to leave their homes and villages. நாங்கள் போராட்டத்தை பண்ணுவோம், போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக பட்னியாக இருந்து போராட்டத்தை பண்ணோம். பண்ண பிறகு எவ்வளோ மீட்டிங் வச்சாங்க. அந்த மீட்டிங்லாம் நாங்கள் பேசின்னு தான் இருந்தோம். மீட்டிங் அதுமாதிரி வரும்போதெல்லாம் நாங்கள் பேட்டி கொடுப்போம். விஜய் சார் வந்தார், எங்களுக்கு நிம்மதி கொடுத்தாரு, சந்தோஷத்தை கொடுத்தாரு. இந்த கிராமம் முழுதுமே சந்தோஷப்பட்டது. கவர்மெண்ட்டே உத்தரவு சொல்லிச்சு, கையெழுத்து போட்டார் விஜய்ன்ட்டு நியூஸில் பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எங்கள் ஊர் போகாதுன்னு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். The announcement has transformed the mood in Ekanapuram, one of the villages at the center of the agitation. Celebrations broke out as residents welcomed the decision, with some even putting up a board expressing their gratitude to Chief Minister Vijay. For many, the relief is deeply personal after years of anxiety and stress over the future of their homes and livelihoods. அறிவிச்ச நாளிலிருந்து நாங்கள் எல்லாம் மனவேதனையோடு ரொம்ப பாதித்து எந்த நிலைமைக்கு தான் போவோமோன்ற நிலைமையில் நாங்கள் ரொம்ப அவசரப்பட்டு இருந்தோம். உள்ளே பெரிய வீடு தான் கட்டியிருந்தேன். தானாக விழுந்து போச்சு. விழுந்து போன பிறகு ஒரு சின்ன குடிசை கட்டியிருந்தேன். ஏன்னா விமான நிலையம் வருது, நீ வீடு கட்டாத, வீடு கட்டினா மொத்தம் இடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குடிசையில் இவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் அந்த குடிசையில் தான் வாழ்ந்துருந்தேன். விஜய் ஜெயிச்சு வந்த பிறகு சரி வந்துட்டாரு, பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரூம் போட்டு இன்னைக்கு நிம்மதியாக இருக்கிறேன். The earlier rehabilitation plan included model houses for landowners who surrendered their property. But some villagers allege that compensation and other assurances were not fully implemented. Despite arrests and restrictions, residents continued their protests, using different forms of agitation to keep their concerns in focus. வருஷமாக கஞ்சி தண்ணி இல்லாத
திருவோடு எடுத்துக்கின்னு சுற்றணும். அப்புறமா கோமணம் கட்டிக்கின்னு திரிஞ்சாங்க ஆம்பளைங்க. பிச்சை எடுத்தோம், எல்லாம் பண்ணோம். அப்போ கூட எங்களை வந்து இந்த இதில் கலெக்டர் அம்மா வந்தாங்க. வந்து பார்க்குறோம், இந்த ஊரை வந்து பார்த்து நாங்கள் எதுனா செய்கிறோம். யாரும் எந்த கட்சிக்காரும் எங்களுக்கு வந்து யாரும் எங்களை வந்து ஆதரிக்கல கொல்ல. வந்து அவர் வந்து ஊரை பார்க்கணுன்னு வந்தவர் அவர் கட்சியில் நிற்கல, தொகுதியில் நிற்காது முன்னையே ஊரெல்லாம் பார்க்கணுன்னு வந்தார். கண்டிப்பாக எங்கள் ஊரை காப்பாற்றிக்க தான் நன்றி. வீட்டாண்ட போய் தான் நாங்கள் நன்றி சொல்லணும். நான் இங்கே ஃபோனில் இந்த கேமராலலாம் நாங்களாம் நன்றி இல்லை, அதெல்லாம் தப்பு. For elderly residents, opposing the airport was about protecting the land that had sustained their families for generations. Many also remember the Chief Minister's support for their agitation even before he took office. அந்த விஷயத்தை பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஏர்போர்ட் வருதுன்றதுனால எங்களுக்கு மனசு கஷ்டமாக போச்சு. ஒரு பூரா நைட்டு 12 வரைக்கும் கூட்டம் போட்டு பேசி நேரமே கிடையாது. 12 வரைக்கும் கூட பேசி அனுப்போம், கூட்டம் பேசிட்டு வருவோம். ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு தான் பேசியிருந்தோம். கடைசியில் விஜய் வந்தனால எங்களுக்கு ஒரு விடிவு காலமே வந்தது. இப்போ விஜய் வந்து ஒரு நாள் எங்களுக்கு இதை நான் அதாவது போராட்டம் பண்ணுற போது போராட்டத்தில் அவர் வந்தார். வந்து இதை நான் வந்தேன்னாக்கா இதை மாதிரி பண்ணுவேன்னாரு. அதே மாதிரி அவர் வந்துட்டார். வந்த விஷயத்தினால இன்றைக்கி எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு விஜய்க்கு. விஜய்க்கு நன்றி சார், எங்களுக்கு நன்றி. The announcement has also brought a sense of security to younger residents about their future in the village, with some saying the decision felt like getting their village back. முதலமைச்சரா ஜெயிச்ச உடனே எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். அப்போவே நம்ம ஊர் நம்மக்கிட்ட வந்த மாதிரி ஒரு எங்களுக்கு ஃபீல். அதுக்கப்புறம் என்னென்னா வந்து இப்போ சட்டமன்றத்தில் வந்து 110 விதியின் கீழ் வந்து ஏர்போர்ட் வந்து அவர் கேன்சல் பண்ணியிருக்காரு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் The opposition has criticized the decision, arguing that scrapping the project could delay infrastructure development and hinder economic growth. இப்போ இங்கே வேணாம்னு சொல்லிட்டா லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் பிரகாரம் எந்த நோக்கத்துக்காக நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அந்த நோக்கத்துக்காக தான் அதை பயன்படுத்த முடியும். இப்போ அங்கே கைவிட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அந்த நிலங்களை என்ன செய்ய போகிறீர்கள்? அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே காம்பன்சேஷன் வாங்கி விட்டார்கள் சொன்னால் அவர்களுக்கான பதில் என்ன? சரி, இங்கே அது வரல, வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? அப்படியானால் அந்த திட்டம் வருகிற போது அங்கே இருக்கக்கூடிய நீரியல் சூழ்நிலைகள், சூழலியல் பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா? அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனைகள் அது தீர்ந்து விடுமா? For Parandur's residents, the airport proposal had come to represent a choice between development and displacement. After more than 3 years of protests and uncertainty, the project has now been scrapped. For many families, it means their homes, farms, and villages remain, allowing them to continue a way of life passed down through generations.